தலைமை பொறுப்பு நான் ஏற்றிருந்தாலும் கூட தலைமைக்கு ஒரு பக்கபல வேண்டும், இணை வேண்டும், இணைப்பு வேண்டும், இயக்குகின்ற ஒரு இயந்திரமாய் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே மரியாதைக்குரிய முனைவர் வேதரத்னம் அவர்கள் மாவட்ட இலக்கிய அணி தலைவர், நாகை மாவட்டம் புலவர் பேரவையின் தலைவராக இருக்கின்றவர் இங்கே முன்னிலை வகிக்கின்றார். அத்துடன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலக சாதனையாளர், திருக்குறள் தூதர், தொல்காப்பிய தூதர் முனைவர் லாவண்யா, ஆல் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் துணைத் தலைவர், இப்படி பொறுப்புள்ள 2 பேர்கள், பெருமைக்குரிய 2 பேர்கள் இங்கே முன்னிலை வைக்கின்றார்கள். தலைமை என்று நான் இருந்தாலும் கூட முன்னிலையாக அவரை இங்கே வருகின்ற மாநில வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழே சங்கே முழங்கு. ஐயா, இந்த மாணவர்கள் பேச்சரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாமரை பூவண்ணன் இதழாசிரியர் ஐயா அவர்கள் தலைமையுரையை மிக சிறப்பாக தந்தார்கள். தமிழ் இந்த நிகழ்வை 50 விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர், சிந்தனையாளர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்களும், திருக்குறள் தூதர், தொல்காப்பிய தூதர் திருமதி லாவண்யா அவர்கள் முன்னிலை வகிக்க இந்த மாணவர் பேச்சரங்கம் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன் சில சிந்தனைகளை உங்களுக்கு தர விடைகிறேன். இது வள்ளுவரனுடைய சிலை அமைப்பு வெள்ளி விழா தமிழ்நாடு அரசு தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த 1.25 அடியில் தமிழருடைய பண்பையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் இந்த உலகுக்கு தந்த வான்புகழ் வள்ளுவனுக்கு அவனுடைய தமிழையும் மாங்கனி நகரமாம் சேலத்தில் தமிழுக்கு விழா எடுக்கும் யுனிடெக் அகாடமி அறக்கட்டளைக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்திற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை என்று அவை சொல்லுவாள். அது ஒவ்வொருடம் போய் பிச்சை எடுத்து கற்க வேண்டும் என்ற பொருள் அல்ல. யார் ஒருவர் நம்மிடம், நம் ஊரிலோ நம் தெருவிலோ கற்றறிந்தவர் இருக்கிறாரோ அவரிடம் போய் அவர் கற்றவற்றை எனக்கு சொல்லிதாருங்கள் என்று கேட்பது தான் அதனுடைய மொழியினுடைய நோக்கம். ஆனால் அதை நாம் வேறு விதமாக இன்றைக்கி உச்சரித்து கொண்டிருக்கிறோம். அதை அவை சொல்வாள். அப்போல் வளைகின்ற ஒரு ஆத்திச்சூடிலே ஒரு வாக்கியம், ஒரு தொடர் வரும். அதற்கு என்ன பொருள் என்றால் பல்வேறு விதமாக பல்வேறு தமிழ் அறிஞர்களும் கூறுவார்கள். ஆனால் ஞ என்கிற வரிசையில் வரக்கூடிய 12 எழுத்திலே தமிழுக்கு முதலில் ஒரு சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து ஞ தான், ஞப்போல் வளைதான். அங்கே ஞப்போல் வளை என்கிற ஒரே ஒரு எழுத்து அந்த சொல்லுக்கு முதலாக வந்தாலும் மற்றொரு 11 எழுத்தை விட்டு கொடுக்காமல் தன் இனத்தை காப்பாற்றுகிறது. அதுபோல நாம் முன்னேற்றமான ஒரு பாதையில் செல்லுகிற பொழுது நம்மை நம்பியிருக்க உறவுகளையும் ஒரு முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆகவே ஔவையினுடைய ஆத்திச்சூடியினுடைய சிந்தனைகளையும் உள்வாங்கிக் கொண்டு உலகத்தே மிக பழமையான மொழியான கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சீனம் போன்ற மொழிகள் இருந்தாலும் எல்லா மொழிகளுக்கும் முதன்மையாக இருக்கிறது நாம் தமிழ் என்று நம்முடைய ஆய்வுகள் தந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அந்த தமிழுக்கு சிறப்பு செய்யும் வகையிலே இந்த 50 விழா தொடங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாடு புலவர் பேரவையின் மூலம் ஒவ்வொரு ஆங்கில சொல்லுக்கும் தமிழிலே
ஒரு புதுவிதமான சொற்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பேச்சலர் என்கிற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்திலே அது இளங்கலை என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் தமிழிலே அதற்கு வாழை என்ற பொருள், வாழை என்ற சொல்லை உருவாக்கியிருக்கிறோம். தொலைக்காட்சி பெட்டியை இயக்குவதற்கு பயன்படுத்துகின்ற ரிமோட்டை நாங்கள் தமிழிலே கட்டளை என்ற சொல்லை உருவாக்கியிருக்கிறோம். கைபேசி, செல்பேசி என்று அழைக்கின்ற அந்த கருவிக்கு நாங்கள் தமிழிலே தந்திருக்கிற பெயர் எழினி. குக்கர் என்கிற ஆங்கில சொல்லுக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கிற பெயர் பல்லவி. யூடென் ஃப்ரிட்ஜ் என்கிற சொல்லுக்கு நாங்கள் தந்திருக்கிற பெயர் கொண்டு ஊசி பாலம். ஆகவே லேப் என்கிற ஆய்வகத்திற்கு நாங்கள் ஆயில் என்று தமிழுக்கு புதிய புதிய சொற்களை தமிழ் சான்றோர்களும் தமிழ் அறிஞர்களும் உள்ள அமைப்பில் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, இந்த முன்னிலை தந்த ஐயா தாமரை பூவண்ணன் அவர்களுக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்திற்கும் என் இதயநேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வாழ்த்துறையை முனைவர் அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார். அதேபோல் முனைவர் லாவணியா அவர்கள் சிறந்த பெருமைக்குரிய பெண்மணி என்றுதான் நான் எப்போதும் சொல்வதுண்டு. அந்த வகையில் பெருமைக்குரிய பெண்மணியாகவும் முனைவராகவும் ஆய்வாளராகவும் சிந்தனையாளராகவும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய உலகில் உள்ளா வருகின்ற இந்த இலக்கிய பெருமைக்குரிய பெண்மணி இப்போது வாழ்த்தி பேசுவார். அவையோர் அனைவருக்கும் காலை முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தின விழாவிற்காக இன்று மாபெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என் காலை முதற்கண் வணக்கங்கள். காலையிலிருந்து நிகழ்வு அழகாக ரொம்ப அருமையாக போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நடந்தது. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் பேச்சரங்கம் இருக்குது. அப்படி பேச்சு மழை வந்து இப்போ இடைவிடாத அடுத்ததாக நடக்கப் போகுது. நம்ம எல்லோரும் அதை பார்த்து கேட்டு ரசிப்போம். பள்ளி மாணவர்களுக்கான இந்த நிகழ்வில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து சிறந்தவர்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல் 2, 3 அப்படின்னு நினைக்க வேண்டாம். வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையுமே எப்பயுமே வெற்றியாளர்களாக நினைங்க. ஒவ்வொரு மேடையும் உங்களுக்கான முதல் மேடையாக நினைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி பயணம் செய்ய முடியும். நமக்கு இப்போ ப்ரைஸ் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைக்கவே கூடாது. அந்த மேடையில் ஏறி